ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். மசாலா செய்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்னதாக 3 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4-5 கருவேப்பிலை, 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாட்டு தக்காளி 3 எடுத்திருக்கேன். ஆஃபீஸ் தக்காளினா நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து வச்சுருந்த பொருட்கள்லாம் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன். அடுத்து எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியில் பாதியை இப்போ வதக்கும் போது சேர்த்துக்கிறேன். இன்னும் பாதியை சாதம் தாளித்து விடும் போது சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் அதே மாதிரி பாதி வதக்கும் போதும் பாதி தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஆற விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஆற விட்டுருந்த கொத்தமல்லி சீரகத்தெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஆற விட்டுருந்த தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குட்டி தோட்டத்தில் இருக்கிற புதினாவை பொரிச்சிட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, 5-6 கருவேப்பிலை, நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் 1/2 kgயை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை. குக்கரில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து நிலக்கடலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். மீதம் இருந்த பாதி தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த புதினா. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போவே சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் அளந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த அளவுக்கு கொதி வந்ததும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விடுங்க. தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காம நல்லா வந்திருக்கு. இதுவே 2-3 விசில் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு விசில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட் கிடைக்கும். தேங்க்யூ.